இந்த படத்தில் வந்து இந்த கடைசி மோஸ்ட் பவர்ஃபுல் இது வந்து ஒரு லாஸ்ட் 20 minutes அந்த அந்த இது தேர் இஸ் அ மெசேஜ். இப்போ நீங்கள் சொசைட்டிக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. டியூ திங்க் ஒரு படத்தில் எவ்ரி ஃபிலிம் ஷுட் கிவ் அ மெசேஜ், அது தோணுதா உங்களுக்கு? அதான் சார், மெசேஜாக சொல்லாமல் அது போகிற போக்கில் நம்ம கற்றுக்கிற மாதிரி. ஏன்னா சார், நான் இனிஷியலி வென் ஐ டோல் திஸ் திங், நான் இதை வந்து ஸ்கிரிப்டில் நம்ம படத்தோடைய ஸ்கிரிப்டில் இதை சொல்லும் போது மெனி தாட் இட்ஸ் கிரிஞ்ச், பட் ஐ பிலீவ் சார். நான் இந்த மாதிரி வந்து பிகாஸ் திஸ் இஸ் அன் எமோஷன். ஏன்னு சொன்னாங்களா கிரிஞ்சுன்ட்டு? எஸ் சார், பிகாஸ் அது வந்து அந்த அந்த அப்பா பையனுக்கு நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இட்ஸ் அன் எமோஷன் சார். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் எமோஷன் சார். நாளைக்கு எங்கள் அப்பா அழுதா என்னால் பார்க்க முடியாது சார். எந்த அப்பா அழுதான் அதை யாராலையுமே எங்கள் அப்பா கிரிஞ்சு பண்ணிட்டாருங்கன்னு சொல்ல முடியாது சார். அது அழுக தான், அதை தாங்கிக்கவே முடியல சார். ஸோ அந்த ஃபீலிங்ஸை நான் எப்போவுமே ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் ஐ ஆல்சோ பிலீவ் இன் இட். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மெசேஜோ இல்லை இந்த விஷயம் நாட் அ மெசேஜ் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த கதை சொல்ல வர விதம் வந்து மெனி தாட் இட்ஸ் கிரிஞ்ச், பட் மீ அண்ட் மை ப்ரொடியூசர் வி ஆக்சுவலி பிலீவ்ட். மை ப்ரொடியூசர் ஆக்சுவலி பிலீவ்ட், நம்பினார். இல்லைடா இது வந்து இந்த படத்துக்கு நம்ம இப்படி ஒன்று சொல்லணும்னு சொல்கிறது இல்லை, அப்படி ஒரு விஷயத்த சொல்லலான்றது. நாட் எவ்ரி ஸ்கிரிப்ட் நீட் இட் சார். நான் பண்ணுற அடுத்த படங்களையும் இந்த மாதிரி ஒன்று நான் சொல்லணும்னு லைக் நான் ஸ்கிரிப்ட் மெசேஜ் சொல்கிறேன் பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் சார். அந்த கதைக்கு அது உண்மையிலே தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லலாம், இல்லைனா இட் கேன் ஆல்சோ பி எ ப்ராப்பர் நார்மல் என்டர்டெய்னர். இந்த கதையில் ஐ ரியலி தாட் since it's a school film, I actually wanted to say this, and as a first film director என் சைட்லேருந்து நான் என்ன கருத்தை முன்னாடி வைக்கிறேன்றதையும் நான் காட்டணும்னு நான் நினச்சேன். ரெண்டாவது ஒன் தாட் தட் ஐ ஹேட் இஸ், படம் முடிச்சுட்டு வெளில போகும்போது அப்பா அம்மா பசங்களுக்குள்ளே ஒரு சின்ன கான்வர்சேஷனாவது இருக்கணும். இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு பையன் அவங்க அப்பாவை பற்றி எப்படியாவது யோசிச்சிடணும், ஒரு அப்பா அம்மா அவங்க பையனை பற்றி யோசிச்சிடணும். லைக் படம் வரும்போது எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி யோசிச்சிடணுன்ற ஒரு ஆசை தான் சார். இது எல்லாமே வந்து இது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணும்போது சார் ஐ எம் ஆக்சுவலி ஸ்கேர்ட். இது அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லையே, இது ஒரு சின்ன இது தானே அப்படின்றது இருக்கும். பட் யா, திஸ் இஸ் வாட் ஐ தாட்.